காரங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க, சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற பக்கம்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே சிம்ம ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் சிம்மராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இந்த கண்டக சனி மூலமாகவும் தற்பொழுது நடக்கக்கூடிய இந்த அஷ்டமத்து சனி மூலமாகவும் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகளை மட்டுமே நீங்கள் அதிகப்படியாகவே சந்திச்சிருப்பீங்க. சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, என்னுடைய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் முக்கால்வாசி சிம்மராசிக்காரங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே தூக்கி போட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களிலிருந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் முழுசாக பார்க்க போகிறோம். கடந்த 2025 மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க தான் நீங்கள். சரி, இந்த 2025 முடிஞ்சு போச்சு, நிச்சயம் நம்மளுக்கு 2026 ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரப்போகுதுன்னு நினச்சி உங்களுக்கு முதல் 4 மாதம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஆகிய 4 மாதம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். தற்பொழுது நம்ம 5ஆம் மாதமான மே மாதத்தில் இருக்கோம். இந்த மே மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது. ஏன்னா இந்த மே மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தியும், குரு பயிற்சியும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, 5 வருட கிரகங்களுடைய சேர்க்கை என கிட்டத்தட்ட ஒரு 5 கிரகங்களுடைய பலன்களானது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. இதன் மூலமாக இனி வரக்கூடிய ஒரு 6 மாதங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொண்டுள்ள ஒரு நாட்களாகவே உங்களுக்கு பார்க்கப்படுது. முதலாவதாக பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்ர நிவர்த்தி. அது இத்தனை நாட்களாக பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் தற்பொழுது உங்களுக்கு ப்ளஸ்ஸாக மாதிரி செயல்பட ஆரம்பிக்கிறாரு. அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா சனி கொடுக்க நினைத்தார் எவர் தடுப்பார் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்றவாறு சனி பகவான் நிறைய உங்களுக்கு அள்ளித்தரப்போகிறார். கடந்த காலகட்டங்களில் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு சரிவை மட்டுமே சந்திச்ச ராசினா அது சிம்மராசிக்காரங்க தான். தற்பொழுது பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்திற்கு போகக்கூடிய ராசியாக நீங்கள் சிம்மராசிக்காரங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அமைய போகுது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சி மூலமாக பார்த்தீங்கன்னா திருமண தடை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொருளாதார நிவர்த்தி, இது அனைத்தும் இந்த குரு பயிற்சி மூலமாக இனி வரக்கூடிய நாட்களில் விரைவில் நல்ல ஒரு பொருளாதார மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாகவே உங்களுக்கு ஏற்பட போகுது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பயிற்சி பொறுத்த வரைக்கும் இது 12 ராசிகளுக்குமே பொது பலன்களாகவே பார்க்கப்படுது. நிச்சயம் இதன் மூலமாக ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் என்பது உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 வருட கிரகங்களுடைய சேர்க்கையானது இந்த மே இறுதியில் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட இந்த 5 வருட கிரகங்களுடைய சேர்க்கை என்பது ஒரு ராஜயோகத்திற்கு இணையான ஒரு நாட்களாகவே உங்களுக்கு கருதப்படுகிறது. நிச்சயம் இதன் மூலமாக ஒரு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாகவே ஏற்பட போகுது. இனி
இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவை முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடிய கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவை மட்டுமே சந்திச்ச ராசினா அது சிம்ம ராசிக்காரங்க தான். ஏன்னா அந்த டைமில் உங்களுக்கு இந்த கண்டக சனியோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்தது. அதன் மூலமாக நீங்கள் சிம்ம ராசிக்காரங்களை யாரை பார்த்து போய் கேட்டாலும் குறைஞ்சது எனக்கு 4 லட்சம் இருக்குதுங்க, 5 லட்சம் இருக்குதுங்க, 10 லட்சம் இருக்குதுங்க, பிஸ்னஸே லாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் பொருளாதாரத்தில் அனைத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு நாட்களாக உங்களுக்கு அமைய போகுது. வீடு தேடி பார்த்தீங்கன்னா புதிய நபர்கள் மூலமாக நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாகவே ஏற்பட போகுது. அது மட்டும் இல்லாமல் தவறான உறவு என்று தெரிந்தால் உடனடியாக அந்த உறவை விட்டு விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது.